ரைட். கவனிங்க பிள்ளைகள். நாங்க லாஸ்ட்டா இந்த பரிசோதனை அ ஒழுங்கமைச்ச முறைய நாங்க இதுல இருக்கிற உபகரண தொகுதிய பார்த்தோம். ரைட். இப்ப நாங்க இந்த பிராக்டிகலா எப்படி செய்றது என்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அப்ப முதலாவது இந்த பரிசோதனை ஒழுங்கமைப்ப ஃபுல்லா நாங்க ஒழுங்கமைச்சா பிறகு அறை வெப்பநிலையில அமுக்கமானி வாசிப்பை நோட் பண்ணுவோம். நார்மலா வெப்பமானி 30 பாகை செல்சியஸை காட்டி கொண்டிருக்கக்குள்ள அமுக்கமானி வாசிப்பு என்ன என்றதை பார்த்து அதை நோட் பண்ணி கொள்வோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னா பன்சன்ஸ் வாலையை பயன்படுத்தி வெப்பப்படுத்துவோம். வெப்பப்படுத்தியக்குள்ள வெப்பமானி வாசிப்பு கூடும். அப்ப வெப்பமானி வாசிப்பு ஒரு 10 பாகை செல்சியஸால் அதிகரிக்கும் வரைக்கும் பன்சன்ஸ் வாலையால வெப்பப்படுத்துவோம். அப்ப வெப்பப்படுத்தி கொண்டிருக்கக்குள்ள கலக்கியால் என்ன செய்யணும் நாங்க கலக்கணும். அப்ப கலக்கியால கலக்கியக்குள்ள நீர் முழுவதும் என்ன செய்யும் சீராக வெப்பமேற்றப்படும். அப்ப நீர் சீராக வெப்பமேற்றப்படையக்குள்ள அந்த நீரினுடைய வெப்பநிலைக்கு உள்ளுக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட அசையாத அந்த வளியினுடைய வெப்பநிலையும் அதே வெப்பநிலைக்கு வரும். சோ அப்ப அந்த நேரம் இப்ப 40 பாகை செல்சியஸுக்கு கிட்டவா வரைக்குள்ள நாங்க உண்டு பன்சன் பேர்னரை என்ன செய்யணும் அப்புறப்படுத்தணும் அல்லது குறைந்த தீயில எரிய வச்சு கொண்டு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா கலக்கியால கலக்கியபடி இந்த அமுக்கமானி வாசிப்பு மாறாதிருக்கைக்குள்ள 40 பாகை செல்சியஸ்ல நாங்க வாசிப்பு எடுப்போம். இப்படி நாங்க என்ன செய்வோம் என்றால் 10 பாகை செல்சியஸால கூட்டிக் கொண்டு 50 பாகை செல்சியஸ்ல வாசிப்பு என்னன்னு பார்ப்போம். 60 பாகை செல்சியஸ்ல வாசிப்பு என்னன்னு பார்ப்போம். 70 பாகை செல்சியஸ்ல வாசிப்பு என்னன்னு பார்ப்போம். சோ இப்படி என்பது ஒரு 5 அல்லது 6 வாசிப்புகளுக்குரிய என 6 வெப்பமானி வாசிப்புகளுக்குரிய அமுக்கமானி வாசிப்பு எடுப்போம். அப்ப நார்மலா நாங்க 10 பாகை செல்சியஸால என்ன செய்யறோம் வெப்பநிலையை அதிகரிக்கிறோம். இப்ப நாங்க பன்சன்ஸ் வாலையை பயன்படுத்தி வெப்பப்படுத்திக்குள்ள இப்ப 40ல இருந்து 50க்கு போகக்குள்ள என்ன நடக்கும் வெப்பமானி வாசிப்பு 40ல இருந்து 50க்கு போகக்குள்ள என்ன செய்யணும் கலக்கியால கலக்கணும். அப்ப கலக்கியால கலக்கியக்குள்ள நீர் முழுவதும் ஒரே வெப்பநிலைக்கு வரும். சோ அப்ப அந்த நேரம் குமிழுக்குள்ள இருக்கிற வாயுடைய வெப்பநிலையும் நீரினுடைய வெப்பநிலையாக கருதப்படும். சோ அந்த நேரம் தான் நாங்க என்ன செய்வோம்டா போடி அமுக்கமானி வாசிப்பு எடுப்போம். இப்ப நாங்க 10 பாகை செல்சியஸாக வெப்பமானி வாசிப்பு கூடியக்குள்ள அதை கொத்த அமுக்கமானி வாசிப்பை நோட் பண்ணிக்கொண்டு என்ன செய்வோம்டா கிராஃப் வரைவோம். ரைட். அப்ப நாங்க கிராஃப் வரைவோம். இப்ப கிராஃப் வந்து யாருக்கும் யாருக்கும் வரையணும் வெப்பநிலைக்கும் அமுக்கத்துக்கும் வரைவோம். சோ அப்ப வெப்பநிலைக்கும் அமுக்கத்துக்கும் வரையக்குள்ள நார்மலா நாங்க தியரி படிக்கக்குள்ள டீட்டெயிலா பார்த்திருப்போம். சோ இந்த வெப்பநிலைக்கும் அமுக்கத்துக்கும் வரையக்குள்ள சோ இந்த வெப்பநிலை கெல்வின் வெப்பநிலையாக இருந்தால் உற்பத்தியின் ஊடான நேர்கோடாக வரும். உற்பத்தியின் ஊடான நேர்கோடு. சோ அப்ப இதுல இருந்து நாங்க செல்லுவோம் இந்த கிராஃபை வச்சு கொண்டு செல்லுவோம். சோ அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் என்று சொல்லுவோம். இதே நாங்க கெல்வின் செல்சியஸ் வெப்பநிலையோட கிராஃப் கிரணம் அப்படி என்றால் இந்த வெப்பநிலையை செல்சியஸ் வெப்பநிலையாக கொண்டு அமுக்கத்துக்கு கிராஃப் கீரைக்குள்ள இந்த கிராஃப் நோமலா எங்களுக்கு இப்படி வந்து கொள்ளும். அதாவது வைசமன் எம்எக்ஸ் பிளஸ் சி என்ற வடிவத்துல வந்து கொள்ளும் நோமலா. சோ இப்படி வந்து கொள்ளும். ரைட். அப்ப இது நாங்க எங்களுக்கு பிராக்டிக்கலா நாங்க பெருமானங்களை துணிந்து கிராஃப் கீரைக்குள்ள எங்களோட இந்த தியரி கிராஃப் சாயலுக்கு இந்த கிராஃபிங் செய்யும் வந்து கொள்ளும். ரைட். இப்ப நாங்க நேரடியா கேள்விக்குள்ள போவோம். பி பார்ட்ல முதலாவது கேள்வியை பாருங்க. குமிழ் குமிழ் வட்ட அடி குடுவை மற்றும் அமுக்கமானியுடன் தொடுத்திருக்கும் கண்ணாடி குழாயாக எவ்வகையான குழாய் பயன்படுத்தப்படும். அப்ப பாருங்க இந்த குமிழோட அது நிறம் அமுக்கமானியோட தொடுத்திருக்கிற கண்ணாடி குழாய் எந்த வகை குழாய்ன்னு கேட்கிறார். அப்ப இங்க நாங்க பயன்படுத்துற குழாய் என்ன வகையான குழாயா இருக்கணும் மைத்துளை குழாயாக இருக்கணும். சோ உமது விடைக்கான காரணம் என்னன்னு கேட்கிறார். அப்ப இதுக்குரிய ரீசன் என்ன உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும் நீரினுடைய வெப்பநிலை தான் உள்ளுக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட குமிழுக்குள்ள இருக்கிற வளியினுடைய வெப்பநிலையாக நாங்க எடுக்கிறோம். சோ அப்ப இங்க பாருங்க நீர்ற மேற்பரப்புக்கு வெளியில இருக்கிற குழாய்க்குள்ள இருக்கிற வெப்பநிலை சோ இந்த குமிழுக்குள்ள இருக்கிற வாயுவின் வெப்பநிலைக்கு சமனா இருக்காது. சோ ஆகவே வெளியில இருக்கிற அந்த குழாய்க்குள்ள இருக்கிற வாயினுடைய கனவளவு இயன்ற அளவு குறைவாக பேணணும். அதுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம் இப்படி ஒரு மைத்துளை குழாயை பயன்படுத்தி கொள்றோம். அப்ப இதுக்குரிய ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? ரைட். சொல்லுங்க பாபம். நோட் பண்ணுங்க ஆன்சர். அப்ப நோட் பண்ணுங்க எப்படி வரும் மைத்துளை குழாயினுள் உள்ள வளியின் வெப்பநிலையும் வட்டாடி குடுவையினுள் உள்ள வளியின் வெப்பநிலையும் வேறுபடுவதனால் ஏற்படும் வலுவை புறக்கணிப்பதற்கு என்று சொல்லணும். இப்ப நாங்க இதை சொல்லுவோம் என்ன மைத்துளை குழாயினுள் உள்ள வளியின் வெப்பநிலையும் வட்டாடி குடுவையினுள் உள்ள வளியின் வெப்பநிலையும்
வேறுபடுவதனால் ஏற்படும் வலுவை புறக்கணிப்பதற்காக புறக்கணிப்பதற்காக நாங்க என்ன செய்யறோம்? நார்மலா இந்த இடத்துல மைத்துளை குழாயை பயன்படுத்தி கொள்றோம். அப்ப அதை நாங்க நோட் பண்ணிக்கொள்ள வேணும். ரைட். ஸோ அடுத்தது கேட்கிறார், எஸ்ஸின் பயன்பாட்டை எழுதுக அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரைட், எஸ்ஸின் பயன்பாடு. அப்ப எஸ் என்று காட்டியிருக்கிறது என்ன? பிள்ளை படத்துல பாருங்க, எஸ் என்று காட்டியிருக்கிறது வந்து இந்த கலக்கிய சொல்றார். அப்ப கலக்கியினுடைய பயன்பாடு என்ன? ஃபைனலையும் கேட்பாரு நார்மலா. இது 2015ல மட்டும்தான் வந்து இருக்குது இல்லையா? ரைட். அப்ப எஸ் பயன்பாடு என்ன? நீர் முழுவதும் நீர் முழுவதும் ஒரே வெப்பநிலையை பேணுவதற்கு. ஸோ அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. எஸ் பயன்பாடு நீர் முழுவதும் ஒரே வெப்பநிலையை பேணுவதற்காக நாங்க கலக்கிய பயன்படுத்துறோம். இரண்டாவது நாங்க எப்படி சொல்லலும், நீரின் வெப்பநிலையும் குமிழினுள் உள்ள வளியின் வெப்பநிலையும் சமனாக பேணுவதற்கு. ஸோ அதாவது நீர வெப்பநிலையையும் குமிழில் உள்ள வளியின் வெப்பநிலையையும் சமனாக பேணுவதற்காக நாங்க என்ன செய்யலாம்? கலக்கியால கலக்கலாம். அப்படி இல்லைன்னா நீர் முழுவதும் சீராக வெப்பப்படுத்துவதற்கு, நீர் முழுவதும் ஒரே வெப்பநிலையில் இருப்பதற்கு. ஸோ இதுக்காக நாங்க கலக்கிய பயன்படுத்துறோம். ஸோ அப்ப இந்த பொருத்தமான ஆன்சரை நோட் பண்ணிக்கொள்ள வேணும். சின்ன சின்ன கொஸ்டின். ரைட். அடுத்தது பாருங்க, ஆரம்பத்தில் முகவையில் உள்ள நீரின் வெப்பநிலை அறை வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ் என அவதானிக்கப்பட்டது. அப்ப இந்த பிராக்டிக்கலை செய்யற ஸ்டார்ட் ஆரம்ப கணம் இந்த முகவைக்குள்ள இருக்கிற நீர வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ் அப்படி என்று அவதானிக்கப்பட்டுச்சாம். இதன் போது வாயு அமுக்கமானியின் வாசிப்பு, ஸோ இந்த அமுக்கமானி வாசிப்பு 101 கிலோ பாஸ்கல் ஆகும் என்று சொல்றார். நீரின் வெப்பநிலையை ஒவ்வொரு 10 பாகை செல்சியஸ் இடைவெளியிலும் அதிகரித்து அமுக்கமானி வாசிப்பு பெறப்பட்டது. அதுதான் எங்களோட பிராக்டிகல் நடைமுறை. ரைட், அதை சொல்றார். இப்ப மூன்றாவது கேள்வி கேட்கிறார் பிள்ளைகள், இப்பரிசோதனையின் போது முகவையில் உள்ள நீரின் வெப்பநிலையை மெதுவாக அதிகரிக்க வேண்டும். அது எதற்காக என்பதை விளக்குக. ரைட், சொல்லுங்க பாபம், எதற்காக அது? ஏன்? அப்ப இதுல சொல்றாரு என்னன்னா, அந்த பரிசோதனையின் போது நாங்க பிராக்டிகல் செய்யக்குள்ள முகவையில இருக்கிற நீர வெப்பநிலை மெதுவாக என்ன செய்யப்பட வேணும்? அதிகரிக்கப்பட வேணும்னு சொல்றாரு. நாங்க இப்ப 30 பாகை செல்சியஸ்ல அமுக்கமானி வாசிப்பு எடுத்தா பிறகு 40 பாகை செல்சியஸ்ல தான் அமுக்கமானி வாசிப்பு எடுப்போம். பிறகு 50 பாகை செல்சியஸ்ல எடுப்போம். அப்ப 10 பாகை கேப்ல தான் எடுக்க போறோம். அப்ப 30 எடுத்தா பிறகு நாங்க 40 எடுக்க போறோம். அப்ப அந்த 30க்கும் 40க்கும் இடையில, அது 30ல இருந்து 40க்கு நீர வெப்பநிலை வாரதுக்காக நாங்க என்ன செய்யணும்? மெல்லமாக வெப்பப்படுத்தணும். ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன ரீசன் சொல்லுங்க, என்ன ரீசன்? அதாவது குமிழுக்குள்ள இருக்கிற வளியின் வெப்பநிலை என்ன நீரின் வெப்பநிலைக்கு சமனாக வாரத்துக்கு இல்லையா? எப்படி சொல்லணும்? சமனாக வாரத்துக்கு போதுமான நேரத்தை நேரத்தை கொடுக்கறதுக்காக. ரைட். அப்ப நாங்க செல்லைக்குள்ள எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம்? எழுதுங்க. குமிழில் உள்ள வளியின் வெப்பநிலையும் நீரின் வெப்பநிலையும் ஒரே பெருமானத்திற்கு வருவதற்கு போதுமான நீரத்தை கிடைக்க செய்வதற்காக அப்படின்னு சொல்லணும். அப்ப இதுல நார்மலா நீங்க எழுதி கொள்ளணும் என்ன? அதாவது இந்த வளி, சிறைப்பிடிக்கப்பட்ட வளியின் வெப்பநிலை நீர வெப்பநிலைக்கு சமனாக வாரத்துக்கு ஒரு போதுமான நீரத்தை கிடைக்க செய்யறதுக்காக நாங்க மெதுவாக என்ன செய்யறோம்? வெப்பப்படுத்துறோம். ஸோ அப்ப அதை நீங்க நீட்டா எழுதி கொள்ளணும். ஓகே தானே? கிளியர் தானே? ரைட். ஸோ இப்ப அடுத்த 4வது கொஸ்டினை பாருங்க. 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் சாரி. அமுக்கமானியின் வாசிப்பை பெற்றுக் கொள்வதற்காக 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும். அதை மேற்கொள்வது எவ்வாறு? அமுக்கமானி வாசிப்பை பெற்றுக்கொள்ள பொருத்தமான சந்தர்ப்பம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரைட். அப்ப பொதுவா முதல்ல 2 பார்ட் கேட்கிறார். ஒன்று, அமுக்கமானியின் வாசிப்பை பெற்றுக்கொள்வதற்காக 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும். அதனை எவ்வாறு செய்யறதுன்னு கேட்கிறார். அப்ப நாங்க இப்ப 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில அமுக்கமானி வாசிப்பு எடுக்க போறோம்டா 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். அதை எப்படி செய்வோம்? நாங்க பன்சன் முதலாவது 40 பாகை செல்சியஸ் வெப்பத்துக்கு வந்தா பிறகு பன்சன் பர்னரை அப்புறப்படுத்தணும். அல்லது அதனுடைய அந்த தீயினுடைய என்ன தீச்சுவாலைய குறைக்கணும். குறைச்சி போட்டு என்ன செய்யற? கலக்கியால
கலக்கி கொண்டிருக்கணும். அப்படி கலக்கி கொண்டிருக்கக்குள்ள நார்மலா எங்களுக்கு வெப்பமானி வந்து காட்டப்போகுது நீர்ற வெப்பநிலைய. நீர்ற வெப்பநிலை மாறாம இருக்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் சம்டைம் இவர்ற வெப்பநிலை என்ன செய்யலாம். அந்த 40க்கு வாரத்துக்கு 38, 39, 40ன்னு மெல்ல மெல்லமா கூடலாம். கூடைக்குள்ள அமுக்கமானி வாசிப்பு என்ன செய்யும்? மாறிக்கொண்டிருக்கும். அப்ப அமுக்கமானி வாசிப்பு மாறாம இருக்கக்குள்ளதான் நாங்க வாசிப்பு எடுக்கணும். என்ன சொல்ல வாரோம் அப்படி என்றால், இப்ப 40 பாகை செல்சியஸ் நாங்க பன்சன் பர்னரால வெப்பப்படுத்தியக்குள்ள வெப்பமானி காட்டப்போகுது நீர்ற வெப்பநிலைய. அப்ப நீர்ற வெப்பநிலை 38, 39, 40 என்று வரைக்குள்ள நாங்க கலக்கியால கலக்கி கொண்டிருந்தோம்னா நீர் முழுவதும் ஒரே வெப்பநிலைன்னு சொல்லுவோம். அந்த நேரம் பன்சன் பர்னரை அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்தி போட்டு கலக்கியால கலக்கணும். இவர் 40 என்ற அந்த வெப்பநிலையில இருக்கக்குள்ள அமுக்கமானி வாசிப்பு மாறாம இருக்குது என்றா உள்ளுக்கு இருக்கிற சிறைப்பிடிக்கப்பட்ட வளியின் வெப்பநிலையும் 40 இருக்குது. சோ அப்ப அந்த நேரம் நாங்க வாசிப்பை நோட் பண்ணி கொள்வோம். அப்ப இதுக்கு நாங்க எப்படி ஆன்சர் எழுதி கொள்வோம்? சொல்லுங்க, நோட் பண்ணுங்க. எப்படி எழுதுவோம்? பன்சன் சுடரடுப்பை குறைந்த தீயில் வைத்துக்கொண்டு கலக்கியினால் கலக்குதல். அப்ப இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் அவர் என்ன கேட்டார்? அமுக்கமானியின் வாசிப்பை பெற்றுக்கொள்வதற்கு 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும். கொஸ்டின் பேப்பர் ஒருக்கா பாருங்க. வைத்திருக்க வேண்டும். அதை எவ்வாறு மேற்கொள்வது என்று கேட்டால், பன்சன் சுடரொடுப்பை குறைந்த தீயில் வைத்துக் கொண்டு என்ன செய்யற? கலக்கியால கலக்குற. அல்லது பன்சன் சுடரொடுப்பை அப்புறப்படுத்தி கொண்டு கலக்கியால கலக்குற. ஆனால் நார்மலா நாங்க அப்புறப்படுத்தி கொண்டு கலக்கியால கலக்குற அதுதான் நாங்க ப்ராக்டிகல் கைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கார். நாங்க குறைந்த தீயில் வைத்துக் கொண்டு என்ன செய்யற? கலக்கியால கலக்குதல் என்றும் கொடுக்கலாம். ரைட். இப்ப தொடர்ந்து கேட்கிறார், அமுக்கமானி வாசிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பொருத்தமான சந்தர்ப்பம் என்ன? ரைட். இப்படி நாங்க என்ன 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலை எட்டினா பிறகு பன்சன் சுவாலையை பன்சன் சுழற்பை அப்புறப்படுத்தி கொண்டு கலக்கியால கலக்கிற இந்நிலையில் இந்த போர்டின் அமுக்கமானியினுடைய காட்டியானது மாறாம இருக்குமாக இருந்தால் அந்த நேரம் தான் வாசிப்படுகிறதுக்கு பொருத்தமான நேரமாக இருக்கும். அப்ப இதுக்கு ரெண்டு பாடு ஆன்சர் எழுதணும். ஒன்று என்ன அதாவது முதலாவது பாடுக்கு நீங்க அதை எவ்வாறு மேற்கொள்வது என்றால் பன்சன் சுவாலையை குறைந்த தீயில் பேணிக்கொண்டு அல்லது பன்சன் சுவாலையை அப்புறப்படுத்தி கொண்டு என்ன செய்யணும்? கலக்கியால கலக்குற. சோ ரெண்டாவது பாடுக்கு எப்படி சொல்லுவீங்க? இந்நிலையில் அந்த கலக்கியால கலக்கி கொண்டிருக்கக்குள்ள அமுக்கமானி வாசிப்பு மாறாம இருக்கக்குள்ள நாங்க வாசிப்பு எடுக்கிற. இதுதான் பொருத்தமான சந்தர்ப்பம் என்று கொடுக்க வேண்டும். சரிதானே? நார்மலா இது சின்ன சின்ன கொஸ்டின் தியரிய முழுமையா மையப்படுத்தி கேட்டிருக்கார். ஸோ நீங்க நார்மலா ரெக்கார்டிங் பார்க்குறார்கள், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொண்டு ஆன்சரை நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே தானே? ரைட். இப்ப பாருங்க, எச் பாட பாருங்க. எச் பாட் 40 பாகை செல்சியஸில் வைத்து சுடரடுப்பு விலக்கப்படுமெனின் தொடர்ச்சியான வெப்பநிலை பற்றி உமது அவதானியம். இப்ப 40 பாகை செல்சியஸ் எட்டினா பிறகு நாங்க பன்சன் சுவாலைய விலக்குறோம். விலத்தினது பிறகு கேள்வியை பாருங்க, தொடர்ச்சியான வெப்பநிலை பற்றி உமது அவதானம். தொடர்ச்சியான வெப்பநிலை நடக்கும். விலத்தினால் நாங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கக்குள்ள என்ன நடக்கும்? அதாவது 40ல இருந்தது வெப்பநிலை என்ன செய்யும்? குறைந்து அரை வெப்பநிலையை எட்டும். அப்ப இது சும்மா கேட்டுக்காரு. அப்ப வெப்பநிலை குறைந்து அரை வெப்பநிலையை அடையும் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். சோ ஐந்தாவது கேள்வியை பாருங்க. ஐந்தாவது கேள்வி. ரைட். இப்பரிசோதனையின் போது கண்ணாடி குமிழுக்கு பதிலாக உலோக குமிழ் பயன்படுத்தப்படுவது மிக பொருத்தமானது என ஒரு மாணவன் குறிப்பிட்டான். இக்கருத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? உமது விடையை தருக. ரைட். இப்ப பாருங்க, இங்க நாங்க பயன்படுத்துறது பிள்ளைகள் சாரி ரைட், இங்க நாங்க பயன்படுத்துறது ஒரு வட்ட அடி குடுவை. அப்ப இந்த வட்ட அடி குடுவை கண்ணாடியால ஆனது. இந்த கண்ணாடியாலான வட்ட அடி குடுவைக்கு பதிலாக அவர் சொல்றார் என்ன? பதிலாக ஒரு உலோக குமிழ் பயன்படுத்தப்படுவது மிக பொருத்தமானது என ஒரு மாணவன் குறிப்பிடுகிறான். இக்கருத்தை நீர் ஏற்றுக்கொள்கிறீரா? உமது விடையை விளக்குகன்னு சொல்றார். அப்ப ஏற்றுக்கொள்கிறீரா என்றா இல்ல. ஏன்? எங்களுக்கு தெரியும் அந்த உலோக குமிழ் அல்லது இந்த உலோக பாத்திரம் என்ன செய்யும்? உலோக குமிழ் என்ன செய்யும்? வெப்பத்தோட விரிவடையும். அப்ப விரிவடைந்தால் எங்களோட அமுக்க விதி என்ன செய்யாது? செல்லுபடி ஆகாது. சோ அப்ப இதுக்கு ஆன்சர் எழுதிக்குள்ள உடன் படுகிறீரா, ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்டிருக்கார். சோ இல்லை என்று போடணும். போட்டுட்டு கமாவை போட்டுட்டு ரீசன் எழுதணும். என்ன? ஏனெனில் உலோக குமிழின் கனவளவு அதிகரிப்பதனை விரிவடைவதனை
தவிர்க்க முடியாது என்று எழுதணும். அப்ப இந்த பிராக்டிகல்ல நாங்க உலோக குமிழ பயன்படுத்தினோம்னா வெப்பநிலையோட உலோக குமிழ்ற கனவளவு விரிவடையதை எங்களால என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அப்படி விரிவடையுமாக இருந்தால் அமுக்க விதியை நாங்க இங்க பரீட்சிக்க முடியாது. ரைட். இங்கு